இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. இப்போ சில பேர் பார்த்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்கின்னாக ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்கின்னில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், நல்ல பிளாக் மாஸ்க் இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஸ்டமக் அவங்களுக்கு சுத்தமாக இல்லைனால தான் அந்த மாதிரி வரும். உங்களுடைய ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டே பாதாம் சோக் பண்ணி ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்த உடனே தோலை எடுத்துட்டு அதை பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மில்க் மாதிரி ஷேக் மாதிரி பண்ணி குடிச்சிடும். பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து ஃபைபர் வெஜிடபிள்ஸ். அதில் இருக்க ஃபைபர் கண்டெயின் உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட்டை எலிமினேட் பண்ணும். ஒரு கிளாஸ் லுக்கும் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிடலாம். ஆனால் ஆப்பிள் சிடார் வினிகர் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. டொமேட்டோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரொம்ப அற்புதமான ஒரு உணவு. அதை சாப்பிடும்போது என்ன ஆகும், அது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து எலிமினேட் பண்ணும். ஸோ அது ஃபேட்டையும் எலிமினேட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின்னையும் நமக்கு நல்ல க்ளோவிங்காக கொண்டு வரும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வைக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை சாப்பிட்ணுன்றதை பற்றி பேசலாம். இப்போ சில பேர் பார்த்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்கின்னாக ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்கின்னில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், நல்ல பிளாக் மாஸ்க் இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஸ்டமக் அவங்களுக்கு சுத்தமாக இல்லைனால தான் அந்த மாதிரி வரும். ஸோ அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு, மார்னிங் எம்டி ஸ்டமக்லேருந்து எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணுன்றதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கடுத்தது இன்னொரு வகை ஒபேசிட்டினால் பார்த்திங்கன்னா, இந்த சின்ன வயசாக இருப்பாங்க, ஒரு 15, 16 அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 30 கிலோ எக்ஸஸாக இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தவொடனே அவங்களுக்கு தெரியும் உடம்புலக்குள்ளே வந்து கெட்ட கொழுப்பு அவங்களுக்கு நிறைய சேர்ந்து போச்சுன்றது நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்னா, நெத்தியில் பார்த்தீங்கன்னா பட்டையாக கருப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்க கழுத்து பின்பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்காங்க, உடம்புக்கு தேவையான கொழுப்புக்கு அளவுக்கு அதிகமாக அவங்க உடம்புல சேர்ந்து போயிருக்குன்றது நமக்கு காட்டுற அறிகுறி தான் இது. சரி, இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸ்கின்னை வந்து ரொம்ப நார்மல் ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே போதும். காலையில் நீங்கள் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் டீ, காஃபி குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டே பாதாம் சோக் பண்ணி ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்த உடனே தோலை எடுத்துட்டு அதை பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மில்க் மாதிரி ஷேக் மாதிரி பண்ணி குடிச்சிடும். அது உங்களை எம்டி ஸ்டமக்கில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதே மாதிரி நல்லா வந்து பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் காலையில் தவிர்த்துட்டு இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிட் மார்னிங் சொல்லுவோம்ல, அப்போ வந்து நல்ல ஜூஸஸ் ஒன்று குடிங்க. ஜூஸஸ்னால் வந்து வெயிட் ரொம்ப ஸ்கின்னாக ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஜூஸஸ் குடிக்கலாம். ஒரு கிரேப் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்குமே ஒரு தன்மை உண்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு. மத்தியானம் வந்து சாப்பாட்டில் வந்து ஃபைபர் காய்கறிகள் சொல்லுவாங்க. ஃபைபர் வெஜிடபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து ஃபைபர் வெஜிடபிள்ஸ். அது என்ன பண்ணும், அதில் இருக்க ஃபைபர் கண்டெயின் உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட்டை எலிமினேட் பண்ணும். எலிமினேட் பண்ணுன்னா கிளென்சிங் பண்ணும். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து வாரத்துக்கு ஒரு 4 நாளாவது சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சாப்பிடாம, அதே மாதிரி பிஸ்கெட்ஸ் கண்டினியூஸாக பிஸ்கெட் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு ஆசைக்கு 2 பிஸ்கெட், அந்த பிஸ்கெட் கூட மைதா, சுகர் அந்த மாதிரி பண்ணாமல் வீட் பேஸ்டு பிஸ்கெட் சாப்பிடுங்க. அப்படி நல்லா இருக்கீங்கன்னா சுண்டல், இப்போ அண்டர் வெயிட்டாக இருக்கவங்க சாப்பிட்னா கூட ஜாகரியில் பேஸ் பண்ணி பண்ண ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்லாம். நைட்டு டின்னருக்கு நிறைய பேர் கரெக்டாக வந்து ஸ்கின் க்ளோயிங் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா 6 மணிக்கு மேலே எண்ணெய் பொருட்கள், அதிகமாக வந்து ஃபேட்டி ஃபுட் இதெல்லாம் அறவே தவிர்த்ததுன்னா நீங்கள் உங்களோட ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இட்லி, தோசை, மில்லட் தோசை அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இதே ஒபேசிட்டியாக இருக்கவங்க வந்து பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஸ்கின் வந்து நல்லா இல்லை அப்படின்றது வந்து ஒபேசிட்டினால் ஸ்ட்ரெச் மார்க் வரும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கருப்பாக திட்டாக வரும். அது என்னென்னா, உங்கள் உடம்பு வந்து உள்ள ஃபேட் கண்டென்ட் சரியான லெவலில் இருக்குல்லன்னு அதோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், காலையில் எம்டி ஸ்டமக்கில் உங்களுடைய கிளென்சிங் ப்ராசஸ் கொஞ்சம் பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் என்ன கிளென்சிங் ப்ராசஸ், ஒரு கிளாஸ் லுக்கும் வார்ம் வாட்டரில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஹனி 4 or 5 drops விட்டு உங்கள் வயிற்றை நல்லா சுத்தப்படுத்துங்க. வயிறு சுத்தமான ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும்.
ஸோ அந்த கிளன்சிங் ப்ராசஸ் இது ஒரு இயற்கையான முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் லுக்கும் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடார் வினிகரும் சாப்பிட்லாம். ஆனால் ஆப்பிள் சிடார் வினிகர் நிறைய சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான முறையில் கிளன்சிங் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டியாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இட்லி, பொங்கல், உப்புமா இந்த மாதிரி கீயில் பண்ணதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்லி இட்லி, இடியாப்பம் மட்டும் சாப்பிடுங்க. 11 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபேட் எலிமினேட்டர் ஜூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லைம் ஜூஸ் குடிக்கிறது, ஒரு டொமேட்டோ ஜூஸ் குடிக்கிறது. டொமேட்டோ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரொம்ப அற்புதமான ஒரு உணவு. அதை சாப்பிடும்போது என்ன ஆகும், அது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து எலிமினேட் பண்ணும். ஸோ அது ஃபேட்டையும் எலிமினேட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின்னையும் நமக்கு நல்ல க்ளோயிங்காக கொண்டு வரும். இது வந்து என்னோட 20 வருஷ பழக்கத்தில் நான் கண்கூடாக பார்த்தது. ஸோ அதனால் டொமேட்டோ ஜூஸ், லைம் ஜூஸ், பட்டர் மில்க் இதெல்லாம் வந்து ஒரு 11 மணிக்கு நம்ம நல்லா குடித்தோம்னாலே வந்து ஸ்டமக் நல்லா க்ளீன் ஆகும். 1 மணிக்கு கண்டிப்பாக ஒபேசிட்டியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கீரை, காய், ஃபைபர் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே வந்து ஹை ஃபைபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை தான். அந்த கீரையை நிறைய சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 5 நாளாவது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைபர் வெஜிடபிள்ஸ், வாட்டர் வெஜிடபிள்ஸ், அமினோ ஆசிட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட்டிங்கனாலே என்ன ஆகும், ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ஈவினிங் வந்து டீ, காஃபி எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஏதாவது ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னருக்கு மில்லட்டில் பேஸ்ட் பண்ணி மில்லட் தோசை, கம்பு தோசை, சோள தோசை இதெல்லாம் நல்லா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல கெட்ட கொழுப்புகள் நிறைய சேராமல் இருக்கும். கெட்ட கொழுப்புகள் சேராமல் இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கின் நம்ம நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கின் க்ளோயிங் ஆகும். ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது அது கூட உங்கள் ஸ்கின்னை க்ளோயிங்காக காட்டும், கலரையும் இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ 90s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மேக்கப் போட்டிருப்பீங்க. ஆமாம். இப்போ ஒரு டைப் ஆஃப் மேக்கப் போடுவீங்க. நம்ம மார்னிங் ஒன்ஸ் போட்டோம்னா நைட் ஷூட் முடிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பட் இப்போ எல்லாமே லிக்விட் ஃபவுண்டேஷனில் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னு